உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுப்பதற்காக ஒரு அமைப்பை உக்ரைனியன், யூரோப்பியன், அமெரிக்கன் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தினாங்க. ஸோ இந்த 3 நாடுகள் உக்ரைனியன், அமெரிக்கன், யூரோப்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பேரும் சேர்ந்து உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது உக்ரைன் அதற்கான ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும்ல. அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? பிற நாடுகள்கிட்டருந்து உதவிகள் வந்துச்சுன்னா உக்ரைன் அதை எப்படி சரிப்படுத்துறது? பிற நாடுகள்கிட்டருந்து நிறைய இராணுவ வீரர்கள் வந்தாங்கன்னா அந்த இராணுவ வீரர்களை உக்ரைனுடைய இராணுவம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? உக்ரைனுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை அப்படிங்கிறத அந்த இராணுவ வீரர்கள்ட்ட சொல்லி அதுக்கான அவுட்புட்டை உருவாக்கணும். ஸோ இங்கே உக்ரைனில் ஒரு பெரிய வெற்றிடம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இராணுவத்தை உருவாக்கணும். அந்த இராணுவத்தை உருவாக்கணும்னா உக்ரைன் அந்த ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு உருவாக்கி எடுக்கணும். யாருடைய கமாண்டுக்கு கீழே இவங்கெல்லாம் வரலாம், எந்த மாதிரியான கமாண்டை அவங்க அக்செப்ட் பண்ணணும், எந்த மாதிரியான கமாண்டை அவங்க ரிஜெக்ட் பண்ணணும், எதை அவங்க ஒரு உயர் அதிகாரிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும், எதை ரிப்போர்ட் பண்ணக்கூடாது, எதற்காக உயர் அதிகாரிகளை பார்க்கக்கூடாது, இப்படின்னு சொல்கிற எல்லா ஸ்ட்ரக்சரையும் உருவாக்குவதற்காக, சொல்லப்போனால் ஒரு மினி இராணுவத்தை உருவாக்குவதற்காக அங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் இராணுவமும் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரும் இன்னைக்கு சந்தித்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. ஸோ செக்யூரிட்டி கேரண்டி கிடைப்பது உறுதியாகிவிட்டது. அந்த செக்யூரிட்டி கேரண்டி கிடைச்சிச்சுன்னா அதை எப்படி பயன்படுத்துவது, அதனால் உக்ரைனுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை, அதை எப்படி சரியாக நம்ம அடுத்த நாட்டுக்கு சொல்லிக் கொடுப்பது, இதுக்கான ஒட்டுமொத்த படிப்பையும் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க உக்ரைனுடைய செக்யூரிட்டி கேரண்டி ரெடியாகும் பட்சத்தில் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கணும்ல. உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் ஒரு சைலன்ஸை எதிர்பார்க்குறாரு. புட்டின் அவர்கள் புதுசாக 2-3 கண்டிஷன்ஸை போட்டிருக்காராமே. ஸோ இப்படி பல செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? மிலிட்ரி கம்போனண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை தான் உக்ரைன் ஊடகங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மிலிட்ரி கம்போனண்ட் அப்படிங்கிறது நான் சொன்ன செக்யூரிட்டி கேரண்டியில் அவங்களுடைய மிலிட்ரி செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான். இதை சரியாக அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. உக்ரைன் ஒன்ஸ் அதை சரியாக செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை நேரடியாக உக்ரைனியன், யூரோப்பியன், அமெரிக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளிடம் கொடுப்பாங்க. அந்த அமைப்பு அதை ரிவ்யூ பண்ணும். அப்படி ரிவ்யூ பண்ண பிறகு இந்த இராணுவ அதிகாரிகள் இல்லாட்டி இந்த கிரேடில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் அமெரிக்காவுக்கு கீழே அமெரிக்காவுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அமெரிக்காவினுடைய சொல்படி கேட்பாங்க, இல்லை அமெரிக்கா இவங்க சொல்படி கேட்க வேண்டும் இப்படின்னு சொல்கிற அந்த ரிப்போர்ட் அவங்க வாசித்த பிறகு தான் இந்த செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிறத பிற நாடுகளால் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ நார்மலாக ஒரு செக்யூரிட்டி கேரண்டி நாங்கள் அடிப்போம் பிடிப்போம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உக்ரைனை இப்போ ரஷ்யா அடிச்சிட்டு இருக்காங்கன்னா செக்யூரிட்டி கேரண்டி போட்டிருக்கக்கூடிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக போர் புரிவாங்களான்னு கேட்டால் இல்லை. இந்த செக்யூரிட்டி கேரண்டியில் அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் உக்ரைனுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறதையும் அடிக்கோலிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்காங்க அமெரிக்கா? எங்களுடைய மார்க்கோ ரூபியோ அவர்கள் இதை தலைமை தாங்குவார். எப்படி இந்த செக்யூரிட்டி கேரண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு, வழி நடத்துவார். ஆனால் எங்கள் இராணுவம் உள்ளே வராதுப்பா, பிற நாட்டு இராணுவம் உள்ளே வர்றதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா செத்து போகிறது அடுத்த நாட்டு இராணுவம் தானே. பக்காவான கேமை போட்டு அமெரிக்கா அதற்கு ஒரு திட்டம் போட்டு அதுக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டிங்கிற பிளானையும் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த செக்யூரிட்டி கேரண்டிக்கான கம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது உருவாக்குவதற்கு உக்ரைன் படாத பாடுபட்டு இருக்காங்க. இதில் ஏகப்பட்ட ஸ்டடி நடத்தி அந்த ஸ்டடி எல்லாத்தையும் எல்லா நாடுகளும் அக்செப்ட் பண்ணி அப்படி அக்செப்ட் பண்ண பிறகு செக்யூரிட்டி கேரண்டிக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது எடுக்கப்படும். ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை எப்போது எடுக்கப்படும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரலாம். இதில் 2வது கட்ட பேச்சுவார்த்தை ஒன்று இருக்குது. இப்போது அமெரிக்காவில் வச்சு நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. பட் அடுத்த இந்த பேச்சுவார்த்தை முடிந்த உடனே அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசிக்கொண்டார்கள். 45 நிமிஷம் ஃபோன் கான்வர்சேஷன் அப்படின்னு சொன்னோடனே எகெயின் ரஷ்யாவில் வச்சு ஒரு பெரிய டாக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ரஷ்யாவில் வச்சு நடக்கக்கூடிய டாக் எந்த மாதிரியான சக்ஸஸ் ஆகுது, அந்த சக்ஸஸ் ஆகிற அந்த டாக்கில் அடுத்தபடியாக அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யா இவங்க 3 பேரும் சேர்ந்து அனுகூலமான முடிவுகளை எடுக்கிறாங்களா, இல்லை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு செக்யூரிட்டி கேரண்டியுடைய கம்போனண்ட்டை இவங்க உக்ரைன் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, ஜம்ப் ஆஃப் செய்கிறாரு புட்டின் அவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை செலன்ஸ்கி அவர்கள் வைத்திருக்கிறார். இந்த ஜம்ப் ஆஃப் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. ஒரு இடத்துல இல்லாமல் டக்குன்னு அடுத்த இடத்துக்கு, இல்லை பெரிய அளவில் அவங்க நினைக்கிறத விட ரொம்ப பல மடங்கு வேறொரு முடிவை எடுப்பது அப்படிங்கிற லெவலுக்கு இப்போது புட்டின் அவர்கள் போயிருக்காராம். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமாக செக்யூரிட்டி கேரண்டி, பீஸ் டீல், சீஸ் ஃபயர் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ரஷ்யா என்ன செஞ்சிட்டாங்க, நிறைய இடத்துல தாக்குதலை நடத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 77 இடங்களில் ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு.
இந்த 77 ஃப்ரண்ட்லைன் அட்டாக் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரஷ்யாவினுடைய ட்ரோன் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ளே பறந்துருக்கு. அதனால் உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதற்கான ஒரு மேப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மேப்பை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யப்பட்டு விட்டது. இப்படி ஆக்டிவேட் செய்யப்பட்டதுனால உக்ரைன் மக்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களை பாதுகாத்து கொள்வதற்காக பல பதுங்கு குழிகளுக்கு போனாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கலாம். பதுங்கு குழிகள் அப்படின்னு சொல்லும்போது தான் அடுத்த செய்தி. இப்போ உக்ரைனில் போர் நடந்துட்டுருக்கு, ரஷ்யாலையும் போர் நடந்துட்டுருக்கு. பட் ரஷ்யா பார்டர் ஏரியாவில் மட்டும்தான் போர் பாதிப்பு வந்திருக்கே தவிர ரஷ்யாவின் உள்ள ரொம்ப இன்டீரியராக இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பிரச்சனை இல்லை. இருக்குது, ஆனால் ரொம்ப அளவுக்கு இல்லை. உக்ரைன் மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உக்ரைனில் இவ்வளோ போர் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளால் படிக்க முடியுதான்னு கேட்டால் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளால் தூங்க முடியுதான்னு கேட்டால் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளால் யோசிக்க முடியுதான்னு கேட்டால் இல்லை. ஸோ மெஜாரிட்டி ஒரு 44% அதிகமான குழந்தைகளுக்கு இந்த மாதிரி புதிய ஒரு டிசீஸ், அது ஒரு சிம்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உருவாகி இருக்கிறது. அதை பிடிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிடிஎஸ்டி சிம்டம் வந்ததுனால அந்த குழந்தைகளால் படிக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படும். அப்போ 44% மாணவ மாணவிகளுக்கு பிடிஎஸ்டி வந்ததுனால உக்ரைனுடைய ஒரு தலைமுறையே இதனால் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போது உக்ரைன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பிடிஎஸ்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுதுல்ல. ஸோ அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக உக்ரைன் அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா, பதுங்கு குழிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பதுங்கு குழிகளில் நிறைய ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. ஏகப்பட்ட இடத்துல கிட்டத்தட்ட 33 அண்டர் கிரவுண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு நாளில் மட்டுமே ஓப்பன் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த 33 அண்டர் கிரவுண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும்தான் இவங்களுடைய ப்ராஜெக்டான்னு கேட்டால் இல்லை. கிட்டத்தட்ட 170 ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத அவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதில் 33 ப்ராஜெக்ட்ஸுக்கு அனுமதி கிடச்சி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அப்போ இந்த 33 அண்டர் கிரவுண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறதுல உக்ரைன் மாணவ மாணவிகள் படிக்க போகிறாங்க. அப்படி படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த பிடிஎஸ்டி மாதிரியான சிம்டம்ஸ் வராமல் இருக்கும். இதே மாதிரி இன்னும் 170 இல்லாட்டி இன்னும் 140க்கு அதிகமான அண்டர் கிரவுண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் உருவாக்க போகிறோம் என்கிற அறிவிப்பை யார் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் உக்ரைன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நாட்டில் போர் வந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலி, அங்கே இருக்கக்கூடிய நிம்மதி காலி, அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் காலி, அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு தேவையான இருப்பிடம், சாப்பாடு, உடுக்க உடை, இது எல்லாமே காலி. அதையும் விட ஒரு தலைமுறையினுடைய படிப்பும் காலி. ஸோ இதை உக்ரைன் இப்போ நாசுக்காக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்ததாக உக்ரைன் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி. பட் இதெல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. பிடிஎஸ்டி அப்படிங்கிற அந்த சிம்டமை பற்றி கொஞ்சம் தேடி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகிட்ட சொல்லுங்களேன். எங்கள் வீட்டில் 3 குழந்தைகள் இருக்காங்கன்னா நான் அந்த குழந்தைகிட்ட சொல்கிறேன், இப்படி உக்ரைனில் போர் நடந்துகிட்ருக்கு, அவங்களால படிக்கவே முடியலை, நீங்கள் இங்கே ஜாலியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும் போதாது. சில புகைப்படத்தை எடுத்து காண்பிக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்காங்க, நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத மொபைல் பார்க்குற மாதிரியே நம்ம கேலரியிலேயே 2-3 ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி அப்படியே அவங்கள வச்சு ஸ்வைப் பண்ண வைக்கணும். அப்படி ஸ்வைப் பண்ண வைக்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு மனசில் என்ன வரும்னா, ஓகே இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க உணர்வார்கள். வெறுமனே சொல்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு ஜென்ரேஷனோடி முடிஞ்சிருச்சு. நம்மெல்லாம் கதை படிச்சிருப்போம், இல்லாட்டி அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க கதைகள் சொல்ல சொல்ல நம்ம இமேஜினேஷன் பவர்லேயே இருந்திருப்போம். பட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இமேஜினேஷன் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்தையுமே அவங்க லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு இமேஜினேஷனில் நானும் இன்னொரு பையனும் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா அது ஏஐயில் போட்டோடனே ஏஐ என்ன செஞ்சு கொடுத்துருது, ஒரு வீடியோவாக மாற்றிடுது. ஒரு இமேஜினேஷனுக்கு இங்கே வேல்யூவே இல்லாமல் அந்த இமேஜினேஷனை கூட யார் செஞ்சிடறாங்க அப்படின்னு கேட்டால் கம்ப்யூட்டர் செஞ்சுட்டு போயிடுது. அப்போது ஏஐனுடைய இந்த இமேஜினேஷன் பவர் நம்ம வீட்டு குழந்தைகளை வீக் பண்ணிடும். எப்படி கால்குலேட்டர் வந்து மொபைல் ஃபோனில் கான்டாக்ட் லிஸ்ட்டை சேவ் பண்ணுறது வந்துச்சோ அன்றைக்கே நம்ம என்ன செஞ்சிட்டோம், கணக்கு போடுறதையும் மறந்துட்டோம், பைஹார்ட் பண்ணுறது, நம்பர்ஸை பைஹார்ட் பண்ணுறதையும் மறந்துட்டோம். இல்லாட்டி எல்லாருக்குமே அப்பா அம்மா நம்பரு, வீட்டில் பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி எல்லாருடைய நம்பர்ஸும் ஞாபகம் இருக்கும். 99952 அப்படின்னு சொல்லி தொடங்குவாங்க, அவங்க முடிப்பாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய நமக்கு நம்ம நம்பர் தெரியணுமா, சிம் 1க்கு நம்பர் தெரியும் பார்த்துக்கோங்க, சிம் நம்பர் 2 தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கான்டாக்ட்ஸ் எடுத்து சிம் 2 அப்படின்னு சொல்லி வைஃபி என் உயிர் அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் எடுத்து தேடி அது பிறகு நம்ம சொல்லுவோம். இப்படி தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம வீட்டு குழந்தைகளும் உணர வேண்டும். அதை உணர வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரிய ஒரு வேலை. இதுதான் நம்மளுடைய செய்தியாக நம்ம பார்க்குறோம். இந்த செய்திகளை பார்க்கும்போது பாருங்கள், உலகத்தில் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நாம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதாது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட், என் புருஷன் உங்கள் வீடியோவே பார்த்துட்டு இருக்காரு, அப்படி நீங்கள் என்ன தான் மாயமந்திரம் வச்சு விட்டீங்க விக்கி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாயமந்திரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஈகர்னஸ் இருக்குது, என்ன நடந்துட்டுருக்கு உலகத்தில் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஈகர்னஸ் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமான்னு கேட்டால் இல்லை.
அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதை எப்படி பிறருக்கு சொல்லிக் கொடுக்குறோம், அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் அந்த அந்த ஈவெண்ட்டை நம்ம வாழ்க்கை கூட பொருத்தி பார்க்க போகிறோம், அதனால் நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாட்டி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது உருவாக போகுது, இது எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததா புட்டின் அவர்கள் சாதாரணமாக ஒரு சீஸ்ஃபயரை உருவாக்கி விடுவாரா, பீஸ் டீலுக்கு கையெழுத்து போட்டு விடுவாரா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. புட்டின் அவர்கள்லேயே இப்போ அலஸ்காவுக்கு வந்த புட்டின் அவர்கள் வேற, நம்ம வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் சந்தித்த புட்டின் அவர்கள் வேற அப்படின்னு சொல்லி 2 விதமான புகைப்படங்கள் பரவுகின்றன. எப்போவுமே புட்டின் அவர்கள் அப்படின்னு சொன்னால் பாடி டபுள் இருப்பது என்பது சர்வசாதாரணம். பாடி டபுள்னா என்ன, ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய மனிதர்களை இப்போ நம்ம ஊர்லலாம் வேஷம் போட வைப்பாங்கல்ல, ஸ்டாலின் ஐயா அவர்களாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், இப்படிங்கிறவங்களெல்லாம் அவங்க நிற்கும்போது உருவ ஒற்றுமை இருக்கக்கூடிய நபர்களை கொண்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களை உருவ ஒற்றுமை இருக்கக்கூடிய நபர்கள் இல்லைனாலும் பிளாஸ்டிக் சர்ஜரியாவது செஞ்சு அதே மாதிரி ஒரு நபரை உருவாக்கி எதிரிகள் வரும்போது, பேச்சுவார்த்தை வரும்போதெல்லாம் அனுப்பிவிடுவாங்களாம். இது புட்டின் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, சோவியத் யூனியன் ரஷ்யா காலத்திலேருந்தே இருக்குது. அது ஸ்டாலின் இன்னும் பல முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே பாடி டபுளில் இருந்தாங்க, பாடி டபுளை செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடி டபுள் தான் புட்டின் அவர்கள் அலஸ்காவுக்கு போனவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கான்ஸ்பிரசியாக கூட இருக்கலாம், பட் இப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் 50% இருக்குது. ஸோ புட்டின் அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் டோன்பாஸ் ரீஜனை விட்டு வெளியேற வேண்டும், நேட்டோவில் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது, ஃப்ரீசிங் த வார் அலாங் த ஃப்ரண்ட் லைனில் இந்த வாரை ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் புட்டின் அவர்களுடைய இப்போதைய கோரிக்கை. நம்ம முதல்ல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். புட்டின் அவர்களுடைய எய்ம் என்னென்னா, அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது அவங்க எப்போதுமே அந்த மேப்பை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் மேப்பில் பல கிலோமீட்டர் முன்னாடி ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் போகிற மாதிரி என்னால் பார்க்க முடிந்தது. ஸோ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, ஃப்ரண்ட் லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பல கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது வார் நிற்கிது அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணி அது வரையும் ரஷ்யா, அதுக்கு பின்னாடி உக்ரைன் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. வேறு வழி கிடையாது. அப்படி முடிக்கலைன்னா நான் இவ்வளோ இடத்த விட்டு கொடுக்குறேன்ல, நீ எனக்கு ஏதாவது விட்டு கொடு அப்படின்னு சொல்லி ரஷ்யா கேட்பாங்க. ஆக்சுவலாக உக்ரைன் பகுதிக்குள்ளே தான் ரஷ்ய ராணுவ வீரர்கள் உள்ளே வந்திருக்காங்க, வாரை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்த, அந்த ஃப்ரண்ட் லைனை ஃப்ரீஸ் பண்ணணும். உக்ரைன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா எனக்கு கொஞ்சம் இடத்த தா அப்படின்னு சொல்லி ரஷ்யா மறுபடியும் கேட்பாங்க. நான் என்னுடைய ராணுவ வீரர்களை 5 கிலோமீட்டர் பின்னோக்கி வர சொல்கிறேன். அப்போ இந்த 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய சர்ஃபஸ் ஏரியா பார்த்து ஒட்டுமொத்தமாக இந்த சர்ஃபஸ் ஏரியா இருக்கிற அளவுக்கு வேறொரு இடத்த எனக்கு பதிலாக என்ன செய், லேண்ட் ஸ்வாப்பிங் பண்ணு. இதை தான் ட்ரம்ப் அவர்கள் லேண்ட் ஸ்வாப்பிங் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தார். அதனால தான் ஹிலாரி கிளின்டன் அவர்கள் லேண்ட் ஸ்வாப்பிங் இல்லாமல் ஒரு பீஸ் டீலை உருவாக்குங்க, ட்ரம்ப் அவர்களே உங்களுடைய பெயரை நானே அமைதிக்கான ஒரு நோபல் பரிசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹிலாரி கிளின்டன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததான் டைம் ஆஃப் சைலன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் கேட்டிருப்பது தான். இந்த டைம் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக சீஸ்ஃபயர்லாம் இல்லை, பீஸ் டீல் தான். கையெழுத்து போடு, பீஸ் டீல், அவ்வளோதான். உன்னுடைய இராணுவத்தை வெளியில் எடுத்துக்கோ, என்னுடைய இராணுவத்தை இங்கே நிப்பாட்டிக்கிறேன், இதுதான் பீஸ் டீல். ஆனால் உக்ரைன் என்ன கேட்குறாங்கன்னா டைம் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதாவது சீஸ்ஃபயர், ஒரு 10 தினத்துக்கு யுத்தம் இல்லாமல் அமைதியான ஒரு சைலன்ஸ், அதை கொடுத்துட்டு அதை கழிஞ்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பீஸ் டீலில் கையெழுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஏமாற்று வேலை அப்படிங்கிறத ரொம்ப வருடங்களாகவே சொல்லிட்டு இருக்கார். இந்த சீஸ்ஃபயரை நான் உருவாக்கும் போது உக்ரைன் என்ன செய்வாங்க, யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறத மையப்படுத்தி பல நாடுகள் கூட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் வாங்குவதற்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏகப்பட்ட நாடுகள் உக்ரைனுக்கு பண உதவிகள் கொடுப்பாங்க, அதை வச்சு ஆயுதத்தை வாங்குவாங்க. இப்படி நானே போரை நிறுத்தி மறுபடியும் நானே போரை வாங்கி கட்டிக்கணுமா, அதுக்கு எதுக்கு நான் சீஸ்ஃபயரை உருவாக்கணும்? சீஸ்ஃபயரை உருவாக்க முடியாது, வந்தால் நேரடியாக பீஸ் டீலுக்கு வா, அப்படி இல்லைனா பீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லிவிட்டார். அப்போ இது இப்போ பெரிய டாக்காக இருக்கிறதுனால டைம் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கிடைக்குமா என்பது பெரிய ஒரு கேள்வி மட்டும்தான். ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள், நிறைய அப்டேட் பார்த்துட்டிங்கல்ல. உண்மையிலேயே நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி புரிய வச்சுருப்பேன் நம்புகிறேன். இதே மாதிரி அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.